காற்றில் பந்து மிதப்பது, பஞ்சு பந்துகளை உரிந்து எடுப்பது, மேலே எழும் காகிதம், வேகமான காற்றில் கூட அசையாமல் இருக்கும் அட்டை, குறிப்பேடுடன் சேர்ந்து விழும் காகிதம், காற்று தூரிகை. இப்படி நாம் முன்பு கண்ட 6 சோதனைகளிலும் நாம் என்ன உணர்வுகளை பெறுகிறோம்? இந்த உலகில் இருக்கும் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடனே இருக்கிறது. குறிப்பாக காற்றோடு 3/4 பொருட்கள் தொடர்பில் இருக்கிறது. அப்படி இருக்கும் தொடர்பை நாம் நீக்குவது என்பது கடினம், அதாவது வெற்றிடம் ஏற்படுத்துவது கடினம். அதனால்தான் வேகமாக காற்று நகரும் பொழுது அதன் வேகத்திற்கு ஏற்ப அதை சுற்றியுள்ள காற்றும் அந்த காற்றை ஒட்டி கொண்டு வேகமாக நகர்கிறது. அப்படி நகரும் பொழுது அந்த காற்றோடு ஒட்டி இருக்கும் பொருட்களும் நகர்கிறது. இந்த குழாயினுள் இருக்கும் காற்று மேலே இருக்கும் காற்றோடு தொடர்பில் இருப்பதால் தான் வேகமான காற்று நகர நகர குழாயினுள் இருக்கும் காற்றும் படிப்படியாக நகர்கிறது. அதேபோல் இந்த காற்று நீரோடு தொடர்புடையதால் தான் நீரும் நகருகிறது. இங்கு பாருங்கள், இந்த பீற்றுக்குழலின் வாய்ப்பகுதியை மூடிக்கொண்டு இந்த உலக்கையை பிடித்து இழுக்கிறோம். பிறகு விட்டுவிட்டால் வேகமாக மீண்டும் அது இருந்த இடத்திற்கே செல்கிறது. இது ஏன் அப்படி செல்கிறது? பீற்றுக்குழலின் உலக்கையை இழுக்கும் பொழுது வாய்ப்பகுதி மூடியிருப்பதால் காற்று பீற்றுக்குழலில் நுழைய முடியாது. அதனால் அங்கு ஓர் வெற்றிடம் ஏற்படுகிறது. அதனால் வளிமண்டல அழுத்தத்தின் காரணமாக வெளியில் இருக்கும் காற்று உள் நுழைய முயற்சிக்கிறது. அதனால் வெளியிலிருந்து ஓர் காற்றழுத்தம் ஏற்பட்டு உலக்கையை மீண்டும் உள்ளே தள்ளுகிறது. அப்படி என்றால் நாம் பீற்றுக்குழலின் உலக்கையை இழுத்து பிடித்து அப்படியே வைக்கும் பொழுது பீற்றுக்குழலை சுற்றி எங்கும் காற்றின் அழுத்தம் இருப்பதாக நம்மால் உணர முடியவில்லையே. ஆனால் உலக்கையை விட்டவுடன் அது வேகமாக செல்கிறது. இந்த உலக்கை உண்மையில் வெளியிலிருந்து தள்ளப்படுகிறதா அல்லது உள்ளிருந்து இழுக்கப்படுகிறதா? நீங்களே சிந்தித்து பாருங்கள். அதேபோல் இந்த செயல்முறையை நாம் அப்படியே வெற்றிடத்தில் செய்து பார்த்தால் இதுபோல் உலக்கை உள்ளே போகாது. இவ்வுலகில் வெற்றிடம் ஏதும் ஏற்படாமல் இருக்க இண்டு இடுக்கு என்று காற்று எல்லா இடத்திலும் பரவி இருக்க வேண்டும். அதேபோல் சமநிலையில் இருக்க வேண்டும். ஒரு பொருள் நகர வேண்டும் என்றால் கண்டிப்பாக அதன் அருகில் இருக்கும் காற்றும் நகர வேண்டும். அப்படி காற்று நகரவில்லை என்றால் அந்த பொருளை நாம் நகர்த்துவதும் கடினம். எடுத்துக்காட்டாக இந்த புட்டியில் இருக்கும் துளை வழியாக நீர் கீழே செல்கிறது. ஆனால் மேலே இருக்கும் வாய்ப்பகுதியை அடைத்தவுடன் அந்த நீர் நின்று விடுகிறது. இதற்கு காரணம் புவியீர்ப்பு விசையினால் நீர் கீழே செல்ல செல்ல நீருக்கு மேலே இருக்கும் காற்றும் நீரோடு சேர்ந்து நகர்கிறது. ஆனால் புட்டியை மூடியவுடன் புட்டியின் வாய்ப்பகுதிக்கு மேலே இருக்கும் காற்று புட்டியினுள் இருக்கும் காற்றோடு தொடர்பு கொண்டு நகர வேண்டும். ஆனால் அங்கு தொடர்பு இல்லாததால் புட்டியினில் இருக்கும் காற்று நகர முடியவில்லை. அதனால் காற்றை ஒட்டி இருக்கும் நீரும் நகர முடியாமல் கீழே விழுவது நின்று விடுகிறது. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? உலகத்தில் இருக்கும் அனைத்தும் சமநிலை அடைவதற்கே முயற்சி செய்து கொண்டிருக்கிறது.